இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தினால் குடும்பங்களை அமைத்து அதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து வழிநடத்துகின்றவரே, நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் பேணி காத்து வழிநடத்தினார் என்றும், அவர்கள் எவ்வாறு கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழாமல் இறைவனுக்கு எதிராக தவறு செய்தார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்கி காண்பிக்கின்றது. நாமும் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நல்லவர்களாக வாழ்வதற்கு பதிலாக பல வேளைகளிலே தீமையான செயல்களை செய்கிறோம். உணர்ந்து மனம் மாறி நல்லவர்களாய் வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமண வாழ்வின் மேன்மையை பற்றி விளக்குகின்றார். இதோ, திருமணம் என்பது இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை என்றும், அந்த திருமணத்தின் வழியாக குடும்பத்தை அமைத்து இறைவன் ஆசீர்வதிக்கின்றார் என்றும் விளக்கி கூறுகின்றார். நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தையை சொல்லி இயேசு கிறிஸ்து திருமணத்தின் மேன்மையை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உன் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். குடும்பத்தில் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய அருளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உமக்கு ஏற்றவர்களாக தூய ஆவியின் கொடைகளை பெற்ற நபர்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.